அனைவருக்கும் வணக்கம். சத்குரு யாத்ராவின் காசி பயணத்தில் இன்று கடைசி நாளான இன்று ஸ்பெஷல் சாப்பாடாக கொடுக்கப்படுகிறது. சாம்பார் சாதம், தயிர் சாதம், விருஞ்சி சாதம், ரைத்தா, அப்பளம், பகோடா, வாழைப்பழம், காசி ஸ்பெஷல் ஸ்வீட். காசி ஸ்பெஷல் ஸ்வீட் இந்த கடைசி நாள்ன்றதுனால ஸ்பெஷல் சாப்பாடாக பக்தர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. காசி யாத்ரா இன்றுடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம், என்னோட பேர் பரந்தாமன். நான் காசி சத்குரு யாத்திராவோட காசி யாத்திரை வந்தோம். 10 நாள் பயணம். எல்லா நாளும் நன்றாக அமைந்தது. இன்னைக்கு இறுதி நாள். சிறப்பு சாப்பாடு போட்டிருக்காங்க. வெஜ்ஜு பிரியாணி, தயிர் சாதம், சாம்பார் சாதம், வாழைப்பழம், காசி ஸ்வீட்டு, போண்டா, இதெல்லாம் போட்டு நல்லா சிறப்பான சாப்பாடு. ஒவ்வொரு நாளும் தரிசனமும் எங்களுக்கு சிறப்பாக கிடைச்சது, அமைஞ்சது, நன்றாகவே அமைஞ்சது. அனைத்தும் மனசு திருப்தியாக அமைஞ்சது. அதுக்கு சத்குரு யாத்திராவுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இந்த பயணம் வாழ்க்கையில் மறக்க முடியாத பயணம். இதை பார்ப்போம் ஒவ்வொருத்தரும் தயவு செய்து இந்த சத்குரு யாத்திரா மூலமாக இந்த காசி பயணத்தை மேற்கொள்ளுங்க. உங்களை அவர் குழந்தைகளை பார்க்குற ஒரு தாய் மாதிரி பார்த்துக்குவார். இதுக்கு நான் உறுதியாக சொல்ல முடியும். இது நான் அவரோட வர்ற 3வது பயணம். இது இன்னமும் இந்த பயணம் தொடரும். இன்றைக்கு இனிய பயணத்தை அமைத்து கொடுத்த சத்குரு யாத்திராவுக்கு பல கோடி நன்றிகளையும் சொல்லி புன்னகை இருந்த பயணத்தை இன்னையோடு நிறைவு செய்கிறோம். இனியும் தொடரும். நன்றி. நமது சாய் சுற்றுலாவின் தோழர்கள் அனைவருக்கும் இன்று சிறப்பான ஒரு விருந்து. வெஜிடபிள் பிரியாணி, சாம்பார் சாதம், தயிர் சாதம், இனிப்பு, பகோடா, உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம், காசியினுடைய இனிப்பு சிறப்பு விருந்து மற்றும் ஒரு வாழைப்பழம் அனைத்தும் கொடுத்து இன்று சிறப்பான முறையில் இந்த பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து மீண்டும் தொடருகிறார். ராமேஸ்வரம் பயணத்தில் மீண்டும் தொடருகிறார். சென்னை எக்மோரில் மாலை 5 மணிக்கு மீண்டும் தொடருகின்றோம். இப்பயணத்தில் மகிழ்ச்சியான, சிரிப்பான, நகைச்சுவையான, அற்புதமான ஒரு சுற்றுலா பயணம். காசி பயணத்தில் இதுபோல் ஒரு அமைவது கடினம். இருந்தாலும் இந்த ஏஜென்ட் மிகவும் சிறப்பான முறையில் அனைவரையும் மனமகிழ்வோடு சிறப்பித்து சென்று அழைத்து கொண்டு காண்பித்து அழைத்து வருகிறார். மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.